அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சுல்லுன்னு ஒரு நெத்திலி கருவாட்டு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு சட்டியில் எண்ணெயை ஊற்றி நம்ம கருவாடு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. மேலும் எண்ணெய் பத்தலைன்னா கொஞ்சமாக ஊற்றி ஜீரகம் 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன் போட்டு தாளிச்சிக்கலாம். வெந்தயம் ஜீரகம்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் பூண்டு நான் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். போட்டு தாளிச்சிட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கருவாட்டில் உப்பு இருக்கும். 2 தக்காளி, கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் புளியை கரைச்சி நான் சேர்த்துக்கிறேன் தண்ணியை. புளி தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்து அந்த வாசனை வர வரலையும் கொதிக்கிறதுக்கப்புறம் தான் நம்ம கருவாட்டை சேர்க்கணும். மொச்சை, கத்திரிக்காய் எல்லாம் காயெல்லாம் சேர்த்தா தான் கருவாட்டு குழம்பு நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சாலுமே கம கமன்னு 4 வீடு மணக்கிற அளவுக்கு வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.